மஇக தொடர்ந்து பாரிசான் நேஷனல் கூட்டணியில் நிலைத்திருக்கும் என கணிக்கப்படுகின்றது. ஒருவேளை அக்கட்சி பெரிகாத்தான் நேஷனல் கூட்டணியில் இணைந்தால் அங்கு நிலையான ஆதரவு கிடைப்பதற்கு உத்தரவாதம் இல்லை என கூறப்படுகின்றது. பெரிகாத்தான் நேஷனல் மலாய் இஸ்லாமிய கொள்கையை முன்னிறுத்துவதால் அக்கூட்டணி மீது மலாய்க்காரர் அல்லாதார் அதிகம் நாட்டம் கொண்டிருக்கவில்லை என்பதை மஇக உணர வேண்டும் என்று மலேசிய தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த அரசியல் ஆய்வாளர் மஸ்லான் அலி கருத்துரைத்துள்ளார். அதிலும் தேசிய முன்னணியிலிருந்து வெளியேறி பெரிகாத்தானில் இணைவதற்கு மஇக தேசிய துணைத் தலைவர் உட்பட மஇக தலைமைத்துவம் இன்னமும் உறுதியான நிலைப்பாட்டை கொண்டிருக்கவில்லை என்றே நான் கருதுகின்றேன். அக்கட்சியின் உறுப்பினர்களும் இதனை உணர்ந்து பாரிசான் நேஷனலில் நிலைத்திருக்க முடிவெடுப்பர். அக்கூட்டணியில் வெளியேற மஇக முடிவு செய்தால் அது மிகவும் விபரீதமான முடிவாக இருக்கும் என்றார் அவர். இதனிடையே மஇக பாரிசான் நேஷனலில் தான் நிலைத்திருக்க வேண்டும். காரணம், ஒருவேளை அக்கட்சி பெரிகாத்தானில் இணைந்தால் அக்கட்சி மலாய்க்காரர் அல்லாதோர் குறிப்பாக இந்தியர்களின் ஆதரவை கவர முடியாது என்று அகாடமி நுசாந்தாராவைச் சேர்ந்த அஸ்மி ஹசான் கூறினார். பலமான கூட்டணி இல்லை என்றால் மஇக பலவீனமாகிவிடும். அதோடு மஇகவை தவிர்த்து நம்பிக்கை வைக்கக்கூடிய வேறு கட்சிகள் இருக்கின்றன என்பதை இந்திய சமூகமும் அறியும். மேலும் தீவிர சமயவாத கட்சி என்று கருதப்படும் பாஸ் கொள்கைகளும் இந்தியர்கள் பெரிகாத்தானுக்கு வாக்களிப்பதற்கு தடையாக உள்ளன என்றார் அவர். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.